அண்ணே, வாண்ணே 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 வாண்ணே. இப்பதானே நியூஸ் பரவிட்டு இருக்கு. இப்பதான் கேள்விப்பட்டேன். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைய போறாங்களாம்ல. ஆஹா, என்ன ஒரு கன்றாவியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதா, இல்லை நல்ல விஷயம்னு சொல்றதான்னு தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் எங்க சைடு போறதுன்னு தெரியாம இருக்காரு. டிவிக்கேல ஒரு சைடு துண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சைடு வந்து திமுக துண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த சைடு போலான்னு அவருக்கு ஒரு டவுட்டு. காலம் ஃபுல்லா திமுக எதிர்த்துட்டு முதலமைச்சரா வேற இருந்துட்டு அதிமுகல இப்போ திமுகல போனா ரொம்ப அசிங்கமா வேலை இருக்கும் அப்படின்னு வேற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும். தாவைக்கால போய் சேர்ந்தா சின்ன பசங்களா இருக்காங்கடா, இவங்களோட போய் சேர்ந்து நம்ம என்னத்த பண்றது அப்படின்னு தோணும். போய் நம்மளை அசிங்கப்படுத்தா என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அதே மாதிரி இப்பதான் ஃப்ரெண்டு செங்கோட்டையன் போயிருக்காரு. அவர் நிலைமையே என்னன்னு தெரியல. அவர் ஒரு ட்ரையல் பார்ப்போம், அவர் எப்படி நடத்துறாரு, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அவர் ஒரு நல்ல மைலேஜ் கிடைச்சிச்சு, நல்லா போணுச்சு, பிக்கப் ஆகி நல்லா போணுச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக அப்படி தாவேக்கா பக்கம் திரும்புவோமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷனில் ஓபிஎஸ் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ எலெக்ஷனுக்கு இன்னும் நிறைய 2-3 மாதம் இருக்கு, 4-5 மாசமாவே எலெக்ஷன் இருக்குங்கிறதுனால ஓபிஎஸ் அவர்கள் எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவசரப்பட்டுக்கிட்டு எல்லா துண்டு போகிறதையும் நம்ம ஒரு கை போட்டு வைப்போம், எந்த சைடு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சைடு போய்க்கலாம், அவசரப்பட வேணாம், அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நியூஸ் கசிறதை பார்த்தா லைட்டாக ஓபிஎஸ் அவர்கள் திமுக சைடு சாயிற மாதிரி தான் நியூஸ் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தாவைக்க பக்கம் போகலாம், திமுக பக்கம் போகலாம். தாவைக்க பக்கம் போனால் உடனடியாக உயர்ந்த பதவியெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஜெயிக்கணுமேப்பா. அங்கே போய் தோத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு திமுகவில் வந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ப்ளஸ் அமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம் திமுக, யாருக்கு தெரியும். ஸோ எந்த வாய்ப்பை பயன்படுத்துதுன்னு தெரியாது. திமுக பக்கம் போனால் கண்டபடி எல்லாம் கழுவி ஊற்றுவானுங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் போகிறதுனா போகலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதிமுகலையும் திமுக போயிருக்காங்க, திமுக அதிமுக போயிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற சகஜம்தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதை விட தாவைக்காக்கு போனா போய் ஒன்றும் விளங்கலை அப்படின்னா வேஸ்டா போயிடும். மறுபடியும் அந்த கட்சியிலேருந்து வெளில வந்து நாரி போயிடும். ஏற்கனவே நம்ம பொழப்பு நாரி போய் கிடக்குது, இதுல இது வேறையா அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் நினைப்பாரு. ஓபிஎஸ்ஸே ஒரு குழப்பத்துல இருக்காரு. அவரே நினைச்சிருப்பாரு கண்டிப்பா நம்ம ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா எடப்பாடி விடுற மாதிரி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் எந்த சைடு போகணும்னு தெரியாம திக்கு முக்காடிட்டு இருக்காரு. இப்போ வர நியூஸை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் திமுக தான் சேர்ற மாதிரி தெரியுது. பட் என்னென்ன நடக்கலாம், தாவைக்கால கூட போய் சேரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அரசியல் 4 மாதம் குதூகலமாக இருக்க போது. இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.